पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। எம்பெருமான் நரசிம்மாவதாரம் எடுத்தான், ஹிரண்யகசிபுவை சம்ஹரித்தான். கோபமெல்லாம் ஒருவாறு தணிந்தது. பிரகலாதன் வேண்டி பிரார்த்திக்க பிரகலாதன் தலையிலே தன் கையை வைத்து அவனுக்கு ஆறுதல் சொன்னான். அப்புறம் பிரம்மாவை கூப்பிட்டு பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் முடிசூட சொன்னான். நான் போயிட்டு வரேன், அவதார வேலை முடிஞ்சிருக்குன்னு வைகுண்டம் வந்துட்டான். வைகுண்டம் வந்த பெருமான் ஒரு வைகுண்டத்திலே ஒரு குட்டியில் லீலை பண்ணான். சுதர்சனாழ்வான் அருளப்பாடு அப்படின்னா சுதர்சனாழ்வான் வந்தார். சக்கரத்தாழ்வார் கை கூப்பி நின்றார். சங்கரையா பாஞ்சஜன்யாவா? பாஞ்சஜன்யன் கை கூப்பிட்டு வந்து நின்னான். பதவிசா கௌமோதிக்கு கதை இங்கே வா. உடனே பகவானுடைய கதைக்கு கௌமோதிக்கின்னு பேரு. கௌமோதிக்கு கை கூப்பி வந்து நின்றது. சார்கமே வா. சார்கவில் வளைந்து நின்று வணங்கியது. நாந்தகமே எம்பெருமானத்தினுடைய வாளை கூப்பிட்டான். வாழ் வந்து வணங்கியது. என்ன சுவாமி கதை சொல்றீர்? வாழ் வணங்குமா, சக்கரம் வணங்குமா, சங்கம் வணங்குமா? ஏன் வணங்காது? சக்கரத்தாழ்வார் சந்தி போல நீங்கள் அது மாதிரி இவ எல்லாருமே ஒரு நித்திய சூரியன். வைகுண்டத்திலே பகவானோடு எப்பொழுதும் கூட இருக்கிறவர்கள் ஒரு ஆயுதமாக வடிவெடுத்து வருவார். எப்படி இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்திருக்கு, அவளெல்லாம் நிறுத்தி வச்சுட்டான். கருடாக்கியவா நீயும் நான் கருடுன்னு வந்து நின்றார். சில பேரையும் கூப்பிடுறார் பகவான். என்ன விஷயம் என்று கைகுவித்து கேட்டார். அண்ணலே என்ன கட்டளை இடுங்கள். கட்டளை இல்லை, உங்களுக்கு செய்தி சொல்ல போகிறேன். என்ன செய்தி? பிளந்துட்டேன் அப்படின்னா. பிளக்கிறதா? நாங்கள் எத்தனை பேர் இங்கே இருக்குச்சு, எத்தனை பிளக்கிறது இவர்? ஆயுதமே இல்லாமல் எப்படி பிளக்க முடியும் என்று சக்கரமும் சங்கமும் சார்ங்கமும் நாந்தகமும் கௌமோதியும் ஒத்தர பார்த்து கொண்டன. பிளாச்ச கிழிச்ச பிளந்திருப்பாரோ அப்படின்னு நினச்சி எதனை அப்படின்னு கேட்டேன். அசுரனை அப்படி. அசுரனை பிளக்கிறதா? ஆயுதமே இல்லாமல் எப்படி பிளந்துருப்பார்? நாமெல்லாம் இங்கே இருக்குமே. அண்ணலே என்ன அசுரன்? எதானே டிபி அசுரனாக இருக்கும். டிபி வந்த அசுரன் நோஞ்சா நடிச்சிட்டார் போடுறது. எந்த அசுரனை அப்படின்னு கேட்டான். ஹிரண்யகசிபுவை ஸ்தம்பிச்சு போய் விக்கி திருநாடுது. ஹிரண்யகசிபு அவனை பிளந்தேங்கிறாரே. எந்த அஸ்திரத்தை வச்சு பிளந்தீர்கள்? நாங்கள்லாம் இங்கே இருக்கச்சு. உடனே பகவான் சிரிச்சுட்டே சொன்னான். நகைகி தன் நகத்தை காண்பிச்சு. தங்கள் நகத்தினாலே ஹிரண்யகசிபுவை பிளந்தீர்களா? அத்தனை பேரும் வாய் பிளந்து நின்றார்கள். பகவான் சிரித்தான். இழிச்ச வாயின்னு ரசித்தான். இப்படி ஒரு கவி கற்பனை பண்ணி சொல்கிறான்.
ஆனால் அந்த கவியினுடைய கற்பனையில் பல விஷயங்கள் கேள்விக்கு உள்ளாகின்றனவே. சங்கமோ சக்கரமோ அவைகள்லாம் நித்திய சூரியர்கள்னு சொன்னால் அவைகள் இது நடந்த நிகழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? நரசிம்மன் வந்து சொல்லித்தான் தெரிஞ்சின்றன அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இல்லையா? அவைகளுக்கு செருக்கு இருந்தது, தங்களுடைய உதவி இல்லாமல் நரசிம்மன் எதையும் செய்ய முடியாது என்று சொன்னால் வைகுண்டத்தில் உள்ளவர்களுக்கு செருக்கு வருமா? அது ஒரு கேள்வி வருது. பகவான் இரண்டையை சம்மரித்தது கருடனு கூட தெரியாது, உலகெல்லாம் சொல்கிற விஷயமாச்சு அது. அவர் சிரித்த சிரிப்பு வைகுண்டத்திலையும் கேட்டிருக்குமே, அப்படி இருக்கச்சே அது தெரியாதுன்னு இப்படி சொல்ல முடியும் என்று சிலர் கேள்விகள் கேட்பார்கள். இந்த கவியினுடைய நோக்கம் என்ன? ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறான். அதாவது எம்பெருமானுக்கு சக்கரமோ சங்கமோ இப்படி ஆயுதங்கள் தேவையே இல்லை. அவன் நினைத்தால் ஒத்தனை அழிக்க முடியும். அது நகத்தை கூட ஆயுதமாக வச்சுக்கலாம். அதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய கடைசி திருநாமே சர்வ பிரரணாயுதாயிரமா. அவனுக்கு எது வேணாலும் ஆயுதமாக மாறும். அவன் பூவால் அடித்து கூட ஒருத்தனை கொல்ல முடியும். ஒருத்தர் பூ மேலே விழுந்தது பூ மாலை மாண்டு போகிறான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தசரதனுடைய அம்மா அப்படித்தான் போயிட்டான். தசரதனுடைய அம்மா தெரியுமா உங்களுக்கு? இந்துமதியின் பேர். அந்த இந்துமதி தசரனுடைய தாயும். தசரனுடைய அப்போ தான் பெற்றிருக்கா, கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அந்த இந்துமதியின் கணவன் அஜர்னு இருக்கிற மகாராஜா, ரெண்டு பேரும் தோட்டத்தில் உள்ளாவிட்டு இருந்தான். அப்போ வானத்திலேருந்து ஒரு பூமாலை விழுந்து, திடீர்னு ஒரு பறவை கொண்டு பூமாலையை போட்டு கொடுத்து, அந்த பூமாலை கரெக்டாக இந்துமதியின் கழுத்தில் வந்து விழுந்து. அதே அதிசயமாக பார்த்தார் அஜ மகாராஜா. அடுத்த நாள் கீழே விழுந்தால் மாண்டு போயிட்டார். அஜ மகாராஜா கதறார். அஜ மகாராஜா சொல்கிற இப்படி கூட உண்டா? விஷம் குடிச்சு சாவாங்க, கத்திப்பட்டு சாவாங்க, பூமாலை மேலே பட்டு ஒரு பெண் இறந்து போனாலும் கேள்விப்பட்டிருக்குமா? பூமாலை கூட ஆயுதமாகுமா அப்படின்னு அஜன் புலம்புறான். அப்போ என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்குறான் நாரதர் வசிஷ்டரை பார்த்து. அஜனுக்கு வசிஷ்டர் அதுதானே அஜனுக்கு குரு, தசரதனுடைய குலகுரு. நான் இப்போ வசிஷ்டர்னு சொல்கிறேன். வசிஷ்டர் நான் சொன்னேன்ப்பா, உலகத்தில் மனுஷன் வாழ்வது தான் அதிசயம், சாவது அதிசயமே இல்லை. ஆகையினால ஒரு பூ கூட ஆயுதமாக மாறியது அஜனுடைய மனைவிக்கு. அது யார் சங்கல்பம்? நாராயண சங்கல்பம். அதோ வரலாறு சொல்கிறாங்க, ஏதோ கந்தர்வனுடைய சாபம். அந்த பூமாலை விழுந்தவுடனே அந்த வாழ்க்கை முடிவே அப்சரஸ்ரீ மேலே போயிட்டான்னு ஒரு கதை. ஆனால் அப்போ தான் வசிஷ்டர் சொன்ன வார்த்தை, டெத்து தான் நேச்சுரல், பிழைப்பது தான் ஆச்சரியம்ன்றார். உண்மையிலேயே சென்னை சாலைகளில் போயிட்டு வச்சு நான் கூட நினைப்பேன், இதில் பத்திரமா ஒருத்தன் போயிட்டு வர்றது தான் அதிசயம், ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறது தான் அதிசயம். அப்படி ஒரு நிலைமை நடக்கிறது. இப்போ வசிஷ்ட பகவானை பார்த்து நாரதர் சொல்கிறார், இப்படி ஹிரண்யனுடைய மார்பை பிளந்த நகத்தை உடையவன். இது பகவான் தனக்கு யாரும் துணை தேவையில்லை, தான் ஒருவனே சங்கல்பத்தினாலே செய்ய முடியும். அது சக்கரமும் வேண்டாம், சங்கமும் வேண்டாம், நகமே போறணும்னு காண்பிச்சான். இந்த விஷயத்தை பகவானே தன் வாயை விட்டுறது சொல்லுபடி ஆயிடுச்சு. விபீஷன் சரணாதி செய்கிறான் கடற்கரையில். அவன் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு பேச்சு நடக்கிறது. பகவான் கன்சல்ட் பண்ணுறார். தான் ஒரு டிக்டேட்டர் இல்லை, பாசிஸ்டிக் அப்ரோச் இல்லை, தன்னுடைய மந்திரிகள் சுக்ரீவெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் செய்கிறேன்னு காண்பிப்பதற்கு. அதில் சுக்ரீவாதிகள் இருக்கிறச்சே இந்த விபீஷனை சேர்த்து கொள்ளலாமான்னு கேட்கிறார். சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு சுக்ரீவன் சொல்கிறான். அவன் சொல்கிற வலுவான காரணம் ஒன்று இருக்குது. இப்போ ராவணன் இக்கட்டில் இருக்கான். இக்கட்டில் இருக்கிற ராவணனை விட்டுட்டு வந்துட்டான் இந்த விபீஷணன். நாளைக்கு நம்ம விடமாட்டான்னு கேரண்டி. ஆகையினால இவனை நாம் நம்பக்கூடாது, சேர்த்து கொள்ளக்கூடாது. சொந்த அண்ணனே விட்டு வந்துட்டான், நம்ம எப்படி விடாமல் இருப்பான் என்று சுக்ரீவனுடைய வாதம். வாதம் சரிதான், ஆனால் சுக்ரீவன் பண்ணலாமா? அதை சொந்த அண்ணனா நான் வாலியை கல்லறை தள்ளிட்டு தானே பட்டாபிஷம் பண்ணிட்டான். சுக்ரீவன் சொல்லக்கூடாது தான், ஆனால் சொன்னான். இருந்தாலும் பகவான் என்ன சொன்னார், சுக்ரீவா நல்ல நண்பன் நீ, அவன் கெட்டவனோ நல்லவனோ விபீஷணன் எனக்கு இது கொஸ்டினே கிடையாது. என்னை சரணம் என்று வந்தடைந்தான் நான் காப்பாற்றுவேன். மகாராஜா சுக்ரீவர் சொன்னார்,
அப்படி அவனை நீ காப்பாற்றுவேன்னா நாங்களாம் வாபஸ் எங்களுடைய ஆதரவை வாபஸ் பெறுகிறோம். கூட்டணி முறிந்தது. வானரர்களுக்கும் ராமனுக்கு இருந்த கூட்டணி ஓவர்னுட்டான். அவனை சேர்த்துக்கொள்ளக்கூடாது நான் சொல்லும்பொழுது சேர்த்துக்கொண்டாயானால் ராமபிரானே நாங்கள் சப்போர்ட்டை வித்ரா பண்ணிடுறோம், நாங்கள் போயிடுறோம். அப்புறம் நீ என்ன பண்ணுவ, தனி ஒருவனா விபீஷனை வச்சுட்டு யுத்தம் பண்ணிக்கும். அது சுக்ரீவா கவலையே இல்லை, யார் போனாலும் எனக்கு அச்சமே கிடையாது. உலகத்திலே எந்த விதமான சக்திகளும் ஒன்று சேர்ந்தாலும், எல்லாம் யக்ஷர்கள் ராட்சசர்கள் தேவர்கள் கந்தர்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் அவர்கள் எல்லாரையும் என்னுடைய விரல் நுனியினாலேயே என்னுடைய நகத்தினாலேயே நான் ஒழிச்சு கட்டுவேன் என்று சுக்ரீவனை பார்த்து எம்பெருமான் சொல்றான். அப்போ ஒரு வார்த்தையை சொல்றான், இச்சன் ஹரிகணேஸ்வர அங்குள்யக்ரேண ஹன்யாம், இச்சன் ஹரிகணேஸ்வரா, நான் நினைச்சா என்னுடைய விரல் நுனியினால் நகத்தினாலே கொன்னுடுவேன் அப்படிங்கிறான். அப்போ பகவான் மனசுல எது ஓடுறது, இந்த நரசிம்மாவதாரம் தான் ஓடுறது. சம்ஸ்கிருத லாங்குவேஜில் ஒரு வேடிக்கை இருக்கு. ஹரி என்று ஒரு வார்த்தை, அதுக்கு விஷ்ணுன்னு அர்த்தம், அதுக்கு குதிரைன்னு அர்த்தம், அதுக்கு தவக்கலைன்னு அர்த்தம். எப்படி அதுக்கு சிங்கம்னு அர்த்தம், இவ்வளோ அர்த்தம் உண்டு. குரங்குன்னு ஒரு அர்த்தம். ஹரிகணேஸ்வரனா குரங்குகளின் தலைவனேன்னு சுக்ரீவன் அட்ரஸ் பண்ணுற மாதிரி கூடவே உள்ள நான் நரசிம்மனாக வந்த வரலாறை நினைத்துக்கொள்னு சொல்கிற மாதிரி. ஆகையினால எம்பெருமானுடைய நகத்துக்கு அவ்வளோ சக்தி, அவருடைய சங்கல்பத்துக்கு அவ்வளோ சக்தி. அதைத்தான் இந்த 130வது திருநாமத்தில் வசிஷ்டருக்கு நாரதர் சொல்கிறார், ஹிரண்யகோரஸ்தல பின்னகாய நமஹா. இதுக்கு வாய்ப்பாட்டு ஸ்லோகம். हिरण्यकोरस्थल भिन्न खोसो नाम्ना हरिर् वेंकटशैलनाथः हिरण्यमूर्ति स्वयमेव भाति विमान आनंदमये तदीये. இப்படி ஹிரண்யனுடைய மார்பை பிளந்து அப்பேற்பட்ட நகத்தை உடைய எம்பெருமான் ஆனந்தமய விமானத்தில் தானே தங்க வடிவத்தில் காட்சி தரும். இன்னும் சேவிக்கலாம். அப்பேற்பட்ட எம்பெருமான் திருவேங்கடமுடைய யானை ஹிரண்யகோரஸ்தல பின்னகா என்கிற திருநாமத்தை சொல்லி வழிபடுங்கள். நம்ம துயரங்களிலிருந்து நம்மை மீட்டு காப்பாற்றுவான். நமோ வெங்கடேசாயா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.